நம்ம பார்க்க போகிறது சப்ளிமெண்ட்ரி ரீடர் சாப்டர் 1 மகாபாரத் கதா. இந்த சாப்டரில் மகாபாரத கதையை பற்றின ஒரு சம்மரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 40 சாப்டர்ஸ் இருக்குது. ஒரு சாப்டர்லேயும் ஒரு கேரக்டர்ஸ் பற்றியும் கதையும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் மகாபாரத் கதையினோட சம்மரி அப்படின்றதுனால நீங்கள் அதில் வர நேம்ஸையும் பிளேசஸோட பேரையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். महाभारत की कथा महर्षि पराशर के कीर्तिमान पुत्र वेद व्यास की देन है. व्यास जी ने महाभारत की यह कथा सबसे पहले अपने पुत्र शुकदेव को कंठस्थ कराई थी और बाद में अपने दूसरों शिष्यों को. மகாபாரத கதையை மகரிஷி பராசருடைய கீர்த்திமான் புத்திர அப்படின்னா ரொம்ப புகழ்பெற்ற மகனான வேதவியாஸ் தான் இந்த உலகத்துக்கு தந்தது. வியாஸ்ஜி இந்த மகாபாரத கதையை ஃபஸ்ட்டாக அவருடைய மகனான சுக்தேவுக்கு கண்டஸ்த் கராயி அப்படின்னா மெமரைஸ்டாக சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக ஒப்பிக்கிற மாதிரி அந்த கதையை அப்படியே சொல்லியிருக்காரு. உங்கள் மகனுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்ற சிஷ்யர்களுக்கு சொல்லியிருக்காரு. मानव जाति में महाभारत की कथा का प्रसार महर्षि वैशंपायन के द्वारा हुआ. वैशंपायन व्यास जी के प्रमुख शिष्य थे. வேதவியாஸ் ஃபஸ்ட்டு சுக்குதேவுக்கும் அதுக்கப்புறம் மற்ற சிஷ்யர்களும் சொல்லியிருக்காரு. மானவ் ஜாதி அதாவது மனிதர்களுக்கு மகாபாரத கதையை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி வைஷன்பாயன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வியாஸ்ஜீவனுடைய பிரமுக சிஷ்யா முக்கியமான ஒரு சிஷ்யர் ஆவார். ऐसा माना जाता है कि महाराजा परीक्षित के पुत्र जन्मेजय ने एक बड़ा यज्ञ किया. इस महायज्ञ में सुप्रसिद्ध पौराणिक सूत जी भी मौजूद थे. सूत जी ने समस्त ऋषियों की एक सभा बुलाई. महर्षि शौनक इस सभा के अध्यक्ष हुए. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மகாராஜா பரீட்சித்தினுடைய மகனான ஜன்மேஜய் அப்படின்றவர் ஒரு யக்ஞா நடத்தியிருக்காரு. யக்ஞா மீன்ஸ் ஒரு யாகம் நடத்தியிருக்காரு. அந்த யாகத்தில் சுப்ரஸ்தித் பௌராணிக் சூத் ஜிபி மோசிக்தே. ஸோ ரொம்ப புகழ்பெற்ற சூத் அப்படின்றவரும் அதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறாரு. சூத் ஜின்னே समस्त ऋषियों की एक सभा बुलाई. ஸோ சூத் ஜி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ऋषि முனிவர்களையும் ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காரு. இந்த மீட்டிங்கினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி शौनक. सूत जी ने ऋषियों की सभा में महाभारत की कथा प्रारंभ की. महाराजा शांतनु के बाद उनके पुत्र चित्रांगांत हस्तिनापुर की गद्दी पर बैठे. அந்த ऋषि முனிவர்கள் கூடி இருக்கிற அந்த சபையில் தான் சூத்ஜி முதலாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா சாந்தனு கே பாத் உன்கே புத்திர சித்ராகாந்த் ஹஸ்தினாபூர் கி கதி பர் பைட்டே. ஸோ ஹஸ்தினாபூரில் மகாராஜா சாந்தனுக்கு அப்புறம் அவருடைய மகனான சித்ராகாந்த் அப்படின்றவர் அரசவையில் உட்காரார். ஸோ அரசனாக அவர் தான் நியமிக்கப்படுறாரு. உன்கி அகால் மிருத்யு ஹோ ஜானே பர் உன்கே பாயி விசித்திர வீரிய ராஜா ஹோயே. ஸோ இந்த சித்ரகாந்த் அப்படின்றவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பாயி சகோதரரான விசித்திர வீரியர் ராஜாவாகிறாரு. உன்கே தோ புத்திர ஹுயே. ஸோ விசித்திர வீரியனுக்கு பார்த்தீங்கன்னா 2 மகன்கள் இருக்கிறாருங்க, திருதராஷ்டிர அவர் பாண்டு. ஸோ விசித்திர வீரனுடைய மகன் தான் திருதராஷ்டிரவும் பாண்டுவும். बड़े बेटे धृतराष्ट्र जन्म से ही अंधे थे, इसलिए उस समय की निधि के अनुसार पांडु को गद्दी पर बैठा गया. சித்திரவீரனுடைய மூத்த மகனான திருதராஷ்டர் ஜென்மசேகி அந்தே. ஸோ அவர் பிறப்பிலேயே குருடாக இருக்கிற காரணத்தினால இஸ்லியே உஸ் சமைக்கு நீதிக்கு அனுசார். ஸோ அந்த சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நீதி எப்படின்னா உடம்புல ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ராஜா ஆக முடியாது. ஸோ அந்த நீதிக்கு பிரகாரம் பாண்டுவை ராஜாவாக அமர வைக்கிறாங்க. पांडु ने कई वर्षों तक राज्य किया. उनकी 2 ராணியா थी कुंती और मात्री. ஸோ பாண்டு ராஜா ரொம்ப வருஷங்கள் இந்த ராஜாங்கத்தை ஆள்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு 2 ராணி இருக்கிறாங்க, குந்தி மாத்ரி. कुछ समय राज्य करने के बाद पांडु अपने किसी अपराध के प्रायश्चित के लिए तपस्या करने जंगल में गए. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாண்டு அவருடைய ஏதோ ஒரு குற்றத்துக்காக பிராயச்சித்தம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணார், ஜங்கல் மே கயே. ஸோ ஒரு தபஸ்யா பண்ணுறதுக்காக ஜங்கலுக்கு போகிறாரு. உன்கி தோனோ ராணியும் भी उनके साथ ही गए. ஸோ அவருடைய 2 மனைவிகளும் பாண்டு கூட ஜங்கலுக்கு போகிறாங்க. वनवास के समय कुंती और मात्री ने 5 पांडवों को जन्म दिया. कुछ समय बाद पांडु की मृत्यु हो गई. ஸோ வனவாசத்தில் இருக்கும்போது குந்திக்கும் மாத்திரைக்கும் சேர்ந்து
5 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவங்க தான் பஞ்ச பாண்டவர்கள். குछ समय बाद पांडु की मृत्यु हो गई. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாண்டு ராஜா இறந்துடுறாரு. 5 अनाथ बच्चों का वन के ऋषि मुनियों ने पालन पोषण किया और पढ़ाया लिखाया. அப்பா இல்லாத குழந்தைங்களான பஞ்ச பாண்டவர்களுக்கு வனத்தில் இருக்கிற ऋषि முனிவர்கள் தான் வந்து வளர்க்குறாங்க. அவங்க தான் அவங்களுக்கு படிக்கவும் எழுதவும் கற்றுத்தராங்க. अब युधिष्ठिर 16 वर्ष के हुए तो ऋषियों ने 5 कुमारों को हस्तिनापुर ले जाकर पितामह भीष्म को सौंप दिया. மூத்த மகனான யுதிஷ்டருக்கு 16 வயசு ஆகும்போது ऋषि முனிவர்கள்லாம் சேர்ந்து பஞ்ச பாண்டவர்களை हस्तिनापुर கொண்டு போய் பிதாமகர் பீஷ்மர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. 5 पांडव बुद्धि से तेज और शरीर से भली थे. उनकी प्रखर बुद्धि और मधुर स्वभाव ने सबको मोह लिया था. यह देखकर धृतराष्ट्र के पुत्र गौरव उनसे झलने लगे और उन्होंने पांडवों को तरह तरह से कष्ट पहुँचाने शुरू किया. பஞ்ச பாண்டவர்கள் புத்தியிலையும் பலத்திலையும் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய அறிவாற்றலையும் அது இல்லாமல் மதுர் ஸ்வபாவம் நல்ல குணத்தையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்க்கும்போது திருதராஷ்டிரனுடைய மகன்களான கௌரவர்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. அதனால் அவங்க பாண்டவர்களுக்கு விதவிதமான கஷ்டங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. दिन भर दिन गौरवों और पांडवों के बीच वैर भाव बढ़ता गया. अंत में पितामह भीष्म ने दोनों को किसी तरह समझाया और उनके बीच संधि कराई. நாளுக்கு நாள் கௌரவர்களுக்கிடையும் பாண்டவர்களுக்கிடையும் இருக்க அந்த எனிமிட்டி இருக்குது இல்லையா, கைமை உணர்வு வந்து வளர்ந்துட்டே இருந்தது. ஸோ கடைசியில் பிதாமக பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, 2 பேருக்கும் எப்படியோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றத புரிய வச்சு அவங்க 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்குறாரு. பீஷ்ம கே आदेश अनुसार गुरु राज्य के 2 हिस्से किए गए. ஸோ பீஷ்மருடைய வாக்குக்கு பிரகாரம் குரு ராஜ்யத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. गौरव हस्तिनापुर में ही राज करते रहे और पांडवों को एक अलग राज्य दे दिया गया जो आगे चलकर इंद्रप्रस्थ के नाम से मशहूर हुआ. इस प्रकार कुछ दिन शांति रहे. கௌரவர்கள் ஹஸ்தினாபூர்லேயே ராஜ்யம் பண்ண ஆரம்பித்தாங்க. பாண்டவர்களுக்கு வேறு ஒரு ராஜ்யத்தை தந்திருக்காங்க. இந்த ராஜ்யம் இந்திரபிரஸ்த் அப்படின்ற பேரில் ரொம்பவும் ஃபேமஸாக இருந்த ஒரு ராஜ்யம். இஸ் பிரகார் குச் தின் சாந்தி ரஹே. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு மெய்தியாக நாட்கள் போச்சு. उन दिनों राजा लोगों में चौसर खेलने का आम रिवाज था. राज्य तक की बाजियां लगा दी जाती थी. इस रिवाज के मुताबिक एक बार पांडवों और गौरवों ने चौपट खेला. ஸோ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜாங்களுக்குள்ளே வந்து சௌசர் அதாவது சூதாட்டம் ஆடுறாங்க இல்லையா, ஸோ அதை ஆடுறது வந்து ஒரு ரிவாஜ் ஒரு வழக்கமாக இருந்தது. ராஜ்ய தக்கி பாஜியா லகாதி. ஸோ இந்த மாதிரி சூதாட்டம் ஆட போகிறாங்க அப்படின்ற வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ரிவாஜ்கே முதாபக், ஸோ இந்த ஒரு பழக்கத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவை பாண்டவர்களுக்கும் கௌரவனுக்கு இடையே இந்த சூதாட்டம் நடக்குது. கௌரவோं की तरफ से குட்டில் ஷகுனி கேலா. ஸோ கௌரவர்கள் சார்பாக விளையாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டில் ஷகுனி, அதாவது தந்திரம் நிறைந்த ஷகுனி வந்து விளையாடுறாரு. उसने युधिष्ठिर को हरा दिया. அவர் வந்து யுதிஷ்டரை தோக்கடிச்சிடறாரு. इसके फलस्वरूप पांडवों का राज्य छीन गया और उनको 13 वर्ष का वनवास भोगना पड़ा. ஸோ இந்த சூதாட்டத்தில் தோற்றதன் காரணமாக அதோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை வந்து அவங்க வாங்கிடுறாங்க, கௌரவர்கள் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 13 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்ற கட்டாயமும் வருது. उसमें एक शर्त यह भी थी कि 12 वर्ष के वनवास के बाद 1 वर्ष अज्ञातवास करना होगा. அந்த 13 வருஷத்தில் என்ன ஒரு கண்டிஷன் ஷர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷம், அதாவது 12 வருஷம் வனவாசத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் 1 வருஷம் வந்து அவங்க அஞ்ஞாத்வாஸ் அப்படின்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற அடையாளம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவங்க 1 வருஷமும் கழிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டாங்க. உஸ்கே பாத் உன்கா ராஜ்ய உன்ஹே லவுட்டா தியா ஜாயேகா. ஸோ அந்த 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ராஜ்யத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. द्रौपदी के साथ 5 पांडव 12 वर्ष वनवास और 1 वर्ष अज्ञातवास में बिताकर वापस लौटे, पर लालची दुर्योधन ने लिया हुआ राज्य वापस करने से इनकार कर दिया. திரௌபதி கூட சேர்ந்து பஞ்ச பாண்டவர்களும் 12 வருஷம் வனவாசத்துலேயும் அதுக்கப்புறம் 1 வருஷம் அஞ்ஞாத்தவாசலையும் இருந்துட்டு திரும்பி வரும்போது லால்ச்சி துரியோதன், அதாவது ரொம்ப பேராசை கொண்ட அந்த துரியோதன் வந்து ஃபஸ்ட்டு வாக்கு கொடுத்துருந்தா மாதிரி திருப்பி கொடுத்துறதுக்கு மறுத்துட்டார், இன்கார் கர்தியா. அத்தக பாண்டவோங்கோ अपने राज्य के लिए लड़ना पड़ा. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா பாண்டவர்கள் அவங்க ராஜ்யத்தை திருப்பி வாங்கிறதுக்காக அவங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் யுத்தம் வரத்துக்கான காரணமாக இருந்தது. யுத்தமே சாரே கௌரவ் மாரே கயே தப் பாண்டவ் உஸ் விஷால் சாம்ராஜ்யக்கே சுவாமி ஹுயே. ஸோ யுத்தத்தில் வந்து கௌரவர்கள் எல்லாருமே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் தான் இந்த விஷால் சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக ஆகுறாங்க. इसके बाद 36 वर्ष तक पांडवों ने राज्य किया और फिर अपने पोते परीक्षित को राज्य देकर द्रौपदी के साथ तपस्या करने हिमालय चले गए.
அதுக்கப்புறம் 36 வருஷம், அதாவது 36 இயர்ஸ் வந்து பாண்டவர்கள் ராஜ்யம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரனான பரீட்சித் கிட்ட அவங்க ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு திரௌபதி கூட சேர்ந்து தபஸ்யம் பண்ணுறதுக்காக ஹிமாலயை நோக்கி புறப்படுறாங்க. संक्षेप में यही महाभारत की कथा है. அதாவது சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மகாபாரதத்தினுடைய கதை. இதுக்கப்புறம் வர ஸ்டோரியில் டீட்டெயில்டாக நம்ம இந்த மகாபாரத கதையை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ சில்ட்ரன்.